கொட்டிட்டா வந்து அது ஒரு பெரிய பாடு அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மெய்ப்பாடு அப்படின்னா மேலே மெய் அப்படிங்கிற உடலில் அதை வந்து கொட்டிட்டா ரொம்ப பெரிய தொல்லை தலைவலி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து செய்யுள் உறுப்புகளுள் ஒன்றாக குறிப்பிடப்படுவதோடு தனியாக ஒரு இயலியல் விரைத்துரிக்க பெறினும் இது வந்து இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொல்காப்பியர் ஒவ்வொரு சுவையினும் தோன்றுவதற்கு மூலமான 4 பொருள்கள் வந்து ஒரு சுவையும் வந்து 4 பொருள்கள்னால வந்து வருது. அவர் வீரம் என்பதனை பெருமிதம் அப்படிங்கிற சொல்னால குறிப்பிடுறாங்க. அதாவது யாவரோடும் ஒப்பனில்லாத மேம்பட்டு நிற்றல். இப்போ யாரோடையும் வந்து ஒப்புதல் இல்லாமல் மேலாவது நிற்கிறதுக்கு பேர் வந்து அது கம்பேரிட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது பேர் தான் வந்துட்டு வீரம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதான் வந்து தொல்காப்பியர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெய்ப்பாடு அப்படிங்கிறதையும் வந்துட்டு சுவைனா மெய்ப்பாடுன்னு சொன்னது யார்? தொல்காப்பியர் தான். இதே வந்துட்டு வீரம்னா வந்து பெருமிதம் அப்படின்னு சொன்னது யார்? தொல்காப்பியர் தான். ஓகேங்களா. இந்த சுவையை பற்றி சொல்லியிருக்கதே வந்து தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து காஃபி வந்து ரொம்ப சுவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்துட்டு 4 பெருமிதம் பற்றி 4 இதை வந்து குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா கல்வி, தருகன், இசை, கொடை அப்படிங்கிற 4 பற்றி பெருமிதம் நிகழும். இதில் வந்து தருகன் அப்படின்னா வந்துட்டு வன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு 3 சுழின்னு வரும். அது வந்து என்ன அப்படின்னா போர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அதில் வர்ற வீரம் தான் வந்து தருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி, இசை, கொடை அது என்று 4 பற்றி பெருமிதம் பிறக்கும் என்று கூறியுள்ளார். எனவே போர் செயலில் காட்டும் ஆண்மையை மட்டுமே அவர் வீரம் என்று கொண்டிலர் என்பது பெறப்படும். கொண்டிலர் அப்படின்னா வந்துட்டு அப்படி எடுத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர் செயலில் நடக்கிற வீரம் மட்டும்தான் வீரம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது 4லையுமே வந்து அந்த இது வந்து நடக்கும். அதுக்கடுத்து 4லையுமே வந்து நம்ம வந்து வீரம் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்துட்டு நலங்கிள்ளி என்ற சோழ மன்னன் வந்து எதை வந்து சொல்கிறான் அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த பாட்டோட அர்த்தம் வந்து நான் சொல்லி வாசிக்கிறேன். நான் பாட்டோட இதை வந்து வாசிக்கிறேன். அதுக்கடுத்து அர்த்தத்தை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா. மெல்ல வந்தேன் அல்லடி பொருந்தி ஈயன இறக்குவராயின் சீருடை முரசு கீழ் தாயத்து அரசோ தஞ்சம். அது என்ன அப்படின்னா நம்ம வந்து மெல்ல வந்து என்னோட பாதத்தை வந்து வணங்கி குடு அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட அரசையும் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பேன் நான். ஆனால் வந்துட்டு இந்நிலத்து ஆற்றலுடையோர் ஆற்றல் போற்றாது. இந்த இடத்துல இருக்கிற இந்த நிலத்தில் இருக்கிற வீரர்களுடைய வீரத்தை வந்து வணங்காம என் உள்ளம் எல்லிய மடவோன் அப்படின்னா துஞ்சு புள்ளி இடறிய சிதறன் போல. இது வந்து ரொம்ப வந்து என்னை வந்து கேவலமாக நடத்துனாங்க அப்படின்னா நான் வந்து துஞ்சு புள்ளி இடறிய சிதடன் அப்படின்னா வந்துட்டு தூங்குற புளியை காலால் எத்தினா குருடன் வந்து எப்படி பிழைக்க மாட்டானோ அதே மாதிரி வந்து அவன் வந்து பிழைக்க மாட்டான். என்னோட மேலே வந்து போர் செய்கிறவன் வந்துட்டு பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சோழ நலங்கிள்ளி அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. இதில் வந்து நம்ம வந்து எதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி யோசிக்கலாம்னா நல்லவர். இப்போ நல்லவங்களுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, நல்லவங்களா இருந்தாங்க